சீப்பா இருப்பேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஏன் இப்படி செஞ்சு சொல்லு. நீ என்ன சொல்ல வரேனே எனக்கு புரியல. ஹே, நடிக்காத. நைட்டு என்ன பண்ண சொல்லு. நைட் என்ன பண்ணனா? நான் எதுவும் பண்ணலையே. ஹே, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நீ என்ன சொல்ல வரேனே எனக்கு சுத்தமா புரியல. என்ன சொல்லணுமோ அதை நேரடியா சொல்லு. சொல்றேன். அப்பயாச்சும் உண்மையை ஒத்துக்கிறியான்னு பாப்போம். நேத்து நைட்டு பார்ட்டியில என்ன சாப்பிட்டதே தெரியல. ஒரு மாதிரி போதையா மயக்கமா இருந்துச்சு. அதோட நான் ரூமுக்கு வந்து வாமிட் பண்ணி படுத்துட்டேன். அப்ப நான் போட்டிருந்தது சாரி, இப்ப நான் போட்டிருக்கிறது சுடிதார். நான் வாமிட் பண்ணதால ட்ரெஸ்ஸை யாரோ மாத்திருக்காங்க. இந்த ரூம்ல நம்ம 2 பேரை தவிர வேற யாரும் இல்ல. அப்போ நீ தானே மாத்திருக்கணும். சொல்ல, நீ தானே மாத்திருக்கணும். இந்த மாதிரி சான்ஸ் எப்படா கிடைக்கும்னு காத்துட்டு இருந்தியா? இப்படி ஒரு கீழ்த்தனமான செயலை செய்ய உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், என்ன நடந்ததுன்னு தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அதான் எல்லாம் நடந்துருச்சு. அப்புறம் என்ன விளக்கம் கொடுக்க போற? தப்பு செஞ்சவன் இன்னைக்கு தப்பு ஒத்துக்கிட்டு இருக்கான். நீ எல்லாம் மனசாட்சியே இல்லாம தானே என் கழுத்துல தாலி கட்டின. நீ எப்படி தப்ப ஒத்துக்குவ? நீ எதுக்கும் துணிஞ்சவன். உன்கிட்ட எல்லாம் நியாய தர்மத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? உன்னை இப்ப போக்கவே அருவருப்பா இருக்கு. என் முன்னாடி நிக்காத, போ இங்க இருந்து. வழிவிடு. வாங்க. மேடம், இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? இந்தாங்க காஃபி. ஏ, எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். இல்ல மேடம், நேத்து நைட்டு நீங்க வாமிட் பண்ணி மயக்கமா இருந்தீங்க. வாங்க. சொல்லுங்க சார், எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? இல்ல, அவங்க வாமிட் பண்ணி மயக்கமாயிட்டாங்க. அவங்க சாப்பிட்டது ஏதோ அவங்களுக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். அதான் வாமிட் எடுத்துட்டாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் வாமிட்டா இருக்கு. அவங்களை கொஞ்சம் க்ளீன் பண்ணி அவங்களுக்கு வேற ட்ரெஸ் போட்டு விட முடியுமா? அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். ஓகே சார். அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. நான் நான் வெளியே வெயிட் பண்றேன். நீங்க மாத்திருங்க. சரிங்க சார்.